எந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வீடு பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்துல இருக்கிறதுனால கிச்சன்ல யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்க ரூம்ல. அவங்க அம்மா கிச்சன்ல வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ செம அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும் போது சரி நானும் கிச்சனுக்கு எழுந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம்மா, என்னம்மா செய்யணும்னு போய் கேட்குறேன். அவங்க என்னது கட் பண்ணுமா, மணி என்னன்னு பார்த்தியா 2 மணி ஆகுது, இப்போ என்ன கட் பண்ண போகிறேன். அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களாம் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏதாவது நம்ம ஆசையா சமைச்சு வச்சாலுமே நம்ம ஆசையா கேட்போம், நல்லா இருக்கா, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இருந்தாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல. ஒரு டைம் எங்க அம்மாட்ட எதுக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுக்கோ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ உங்க அம்மா சமையல் சாப்பிட்டீங்க, அம்மாவை எப்படி பாராட்டுவீங்க? நல்லா இருக்குமா இன்னைக்கு? பொய் சார், அவ்வளவுதான், நான் சாப்பாடு தீர போதா, நான் இன்னும் ஒரு சட்டி சாப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு. லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லுவாங்க, இல்லை லவ் பண்ண பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை விட வீட்ல அவங்க 2 பேரும் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப ஒண்ணா இருக்க போறாங்க. இல்ல நீங்க சொல்லி அம்மா நோ சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி இருக்குன்னா சுளுந்து வடை இல்லை பாயாசம் அப்படி பண்ணுறோன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அது வேற விஷயம். வகை வகையாக செய்யல, அவங்க அம்மா வந்து வகை வகையாக தான் எல்லாமே செய்வாங்க. நல்லா இருக்குன்னு நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். நல்லா இருக்கு இன்னொன்னு 4 பண்ணு, நல்லா இருக்கு 8 பண்ணு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ?